சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, யார் உன்னிடம் பேச வேண்டும் என்று நீ என்னிடம் கோரிக்கை வைக்கின்றாயோ அவர் உன்னை தேடி வந்து மனம் விட்டு பேசுவார். நீ அதை நினைத்து சந்தோஷம் கொள்வாய். நான் அவரை பேச வைப்பேன். நீ நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய பிரார்த்தனை மிக சீக்கிரம் நிறைவேறும். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் அவர் பேசினால் உன் மனம் மகிழும் என்று நீ நினைக்கின்றாய். உறுதியாக சொல்கிறேன், அவர் உன்னிடம் பேசுவார். அதற்கான ஏற்பாடுகளை நான் நிச்சயம் செய்வேன். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. எதை நினைத்தும் நீ கலங்காதே. எதை நினைத்தும் நீ கலங்காதே. உறுதியாக நீ இருந்தால், மனத்தெளிவோடு நீ இருந்தால், நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும். அவர் பேசினால் உனக்கு மனம் மகிழும் என்று சொல்கிறாய். அவரை நான் பேச வைக்கிறேன். அதற்காக நீ வெகு நாட்களாக காத்திருக்கிறாய். உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. அவர் உன்னிடம் பேசவே காத்து கொண்டிருக்கின்றார். அதற்கான நேரம் வரும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்பதுதான் விதி. அந்த நேரம் வந்துவிட்டது. அதனால்தான் நான் உனக்கு இதை சொல்லிக் கொள்கிறேன். உன்னுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் நிறைவேறும். என்னை நினைத்து நீ எப்பொழுதும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றாய். என் நாமத்தை ஜெபித்து கொண்டே இருக்கின்றாய். என்னை விட்டால் யாரும் உனக்கு இருக்கின்றாய் என்று நீ கேட்கிறாய். என்னை நம்பியே யாரையும் நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன். அவருடைய சுக துக்கங்களில் நான் பங்கு கொண்டு அவருடைய மனதை தேற்றி அவருடைய எண்ணங்களை நான் பிரதிபலிக்க செய்வேன். எந்த ஒரு ஜீவ ராசியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களுக்கான நன்மையை நான் நிச்சயம் செய்து கொடுப்பேன். இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை நாம் கிடைக்கச் செய்வேன். உன்னுடைய எண்ணம் மட்டும் உறுதியாக இருந்தால் நீங்கள் நிச்சயம் நினைத்தது நடக்கும். நான் அதை உங்களுக்கு செய்து கொடுப்பேன். என்னையே நினைத்து கொண்டிருக்கும் உங்களை நான் ஒரு நாளும் வருத்தப்பட விட மாட்டேன். நம்பிக்கையோடு இருங்கள். நீங்கள் வைக்கும் நம்பிக்கை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நல்லதாகவே இருக்கட்டும். அப்போது உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும். மகிழ்ச்சி என்பது வெகு தூரத்தில் இல்லை, அது உங்கள் மனதில்தான் இருக்கின்றது. நடந்ததையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் இனி நடக்கப் போவதை நினைத்து சந்தோஷமாக இருங்கள். உங்களுக்கு எது கிடைக்க வேண்டுமோ, எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும். அவர் பேச வேண்டும் என்று நீ என்னிடம் கோரிக்கை வைக்கின்றாய். வெகு நாட்களாக வைக்கின்றாய். இதையே நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். உறுதியாக சொல்கிறேன், நான் அவரை பேச வைக்கிறேன். நீ அமைதியாக இரு, மௌனமாக இரு. உன்னுடைய மௌனம் உனக்கு வேண்டியதை பெற்றுத்தரும். இன்னும் சில தினங்களில் அவர் உன்னை நாடி வந்து பேசுவார். உன் மனம் குளிரும்படி நான் செய்து காட்டுகிறேன். உன் முகம் மலரும். ஆகவே நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.